வணக்கம். இந்த காணொளியில் ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மற்றும் ஆடி மாதத்தில் 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், அதற்கான பரிகாரங்கள் என்ன மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இந்த மாதம் கலவையான பலன்களை பெறும் மாதமாக திகழப்போகிறது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலை மற்றும் தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. தொழிலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். முடிந்த அளவிற்கு பணத்தை கையாளும் பொழுது சற்று கவனத்துடன் கையாளுங்கள். தேவைக்கேற்ற பண வரவு ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கையால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமான வரை அளவோடு பேசவும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். பணி சுமை அதிகமாகவே இருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்கும். மாதத்தின் மத்தியில் 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செல்ல நேரிடும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்ப ஒற்றுமை சுமாராகத்தான் இருக்கும். அனைவரிடமும் விட்டு கொடுத்து போவது அவசியம். உற்றார் உறவினர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்ப விஷயங்களை வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம். புதியவர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். வீண் வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும். பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும். சொத்துகள் வாங்கும் விஷயங்களில் அனுகூலமான பலன் கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால்
புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். வீட்டின் பராமரிப்பு பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உறவினர்களிடம் மனஸ்தாபம் உண்டானாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாளடைவில் உங்களிடம் உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். வாகனத்தில் மெதுவாக செல்லுங்கள். உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஒரு சில நேரங்களில் சிரமங்கள் ஏற்படும். புதியதாக தொழில் தொடங்கும். ஏற்கனவே செய்து வரும் தொழிலினை விருத்தி செய்ய முடியும். எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நிறைய விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பிறக்கப் போகின்ற ஆடி மாதத்தின் இறுதியில் செவ்வாய் குரு பகவானின் சேர்க்கையால் இந்த மாதம் தன்னம்பிக்கை வளரும். பண வரவு திருப்தி தரும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். தேவையற்ற வீண் பேச்சுகளை தவிர்ப்பது இந்த மாதம் மிகவும் நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். இதுவரை இருந்த தொய்வு நீங்கும். லாபம் அதிகரிக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும். பண வரத்து கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள். வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய பதவிகள் வந்து சேரும். இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகி நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்தது போல் இருக்கும். திடீர் குழப்பம் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகிறது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வீடு இடம் வாங்குவதற்கான செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வரவு செலவு அதிகரிக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உடல் நிலையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் இதுவரை அவர் வழங்கிய நற்பலன்களை இனி அவரால் வழங்க முடியாமல் போகலாம். முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையும். சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் சஞ்சரிப்பதால் மனதில் தடுமாற்றம் தோன்றும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் கிடைக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். இதுவரையில் எளிதாக நிறைவேற்றி வந்த முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உடல்நிலை மனநிலை சீராகும். வழக்குகள் சாதகமாகும். வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உங்கள் முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இதுவரை எளிதாக நடந்த வேலைகள் எல்லாம் இனி உங்கள் முயற்சிக்கேற்ப நடக்கும். குரு பகவானின் பார்வையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தனஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை பதிவதால் வரவு அதிகரிக்கும். எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். நெருக்கடிகள் நீங்கும். புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பதுடன் மற்றவரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நெருக்கடிகள் விலகும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட நன்மை உண்டாகும். சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை சுபிட்சமாகும். நன்றி, வணக்கம்.